அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு திரு அமித்ஷா பேசியிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் பலவீனம் அடைந்தால் தானே கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதற்கான காலம் கனியும், ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். யாரை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கு திட்டமிடுகிறார்கள் மோடி அமித்ஷா அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், யாரை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் திட்டமிடுகிறார்கள்? கூட்டணி ஆட்சி என்பது பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடு தான். காமன் ட்ரீம், ஷேரிங் த காமன் ட்ரீம். அதிகாரத்துக்கான யுத்தம். அதிகாரத்துக்கான யுத்தத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அது தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்திவிடும், உயரத்தில் ஏற்றி வைத்தவர்களே ஆழ பாதாளத்திலே போய்த்து விடும். அப்போ பாரதிய ஜனதா என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, அதிமுக என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, இந்த ரெண்டையும் தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மைய நீரோட்டத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் அதிமுக என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் இரண்டும் தமிழ்நாட்டு நீரோட்டத்தோடு இருப்பது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது திமுகவிலிருந்து பெரிதும் வேறுபட்டதே கிடையாது. திமுகவுக்கு என்ன அரசியல் செயல் திட்டமோ, என்ன கொள்கையோ, என்ன மாதிரியான பாதையில் அவங்க போறாங்களோ அதுவும் அதிமுக ஒண்ணுதான். 1977 எம்ஜிஆர் காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான். திமுகவும் அதிமுகவும் ஒரு 5 விஷயங்கள்ல இரட்டை குழல் துப்பாக்கி, மொழி நலன், மாநில உரிமை, ரிசர்வேஷன், இப்படி ஒரு 5 ஐட்டங்களை சொல்லி அவர் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதாவோட செயல் திட்டங்கள் எல்லாமே இந்த 5 விஷயங்களுக்கு மாறானதாகத்தான் இருக்கும். நான் அதை குறையெல்லாம் சொல்லலை. அது அவர்களது செயல் திட்டம், அவர்களது ஓட்டு வங்கி, அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். அப்படின்னா அவர்களோட கூட்டணி வைக்கிற எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். உதாரணமாக நிதிஷ்குமார், இன்னைக்கு வக்ஃப் போர்டு பில்லு அது பாஸ் ஆக போகுது. யார் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும்னா நிதிஷ்குமார் ஓட்டு வங்கி தான் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டிலுமே 2001 திமுக அதிமுக எதிரணியில் நிற்கும் போது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2001 96 2001 கலைஞர் ஆட்சி, பொற்கால ஆட்சி தொடரன்னு தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் மக்கள் அதை நிராகரித்தார்கள். என்ன காரணம்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். தமிழ்நாட்டின் மைய நீரோட்டத்துக்கு மாறுபட்ட ஒரு அணி. திமுக பாரதிய ஜனதா அணியை எப்படி நிராகரித்தார்களோ அதே மாதிரி தான் அதிமுக பாரதிய ஜனதா அணியும். எனவே இதுல உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அதிமுக மேஜர் பார்ட்னர், அவங்க ஒரு 70-80 சீட்டு வெற்றி பெறணும். பாரதிய ஜனதா அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற அடுத்த கட்சி, அவர்கள் ஒரு 30-40 வெற்றி பெறணும். பாமக, இப்படியான ஒரு மிக்சடு வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியம் இல்லை. எனவே இந்த கூட்டணிக்கான அந்த பொது சொப்பனம் இது நிறைவேறாத கனவு தான். அப்போ கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்றதும் வலியுறுத்துறதும் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்றாரு? அப்போ அவர் எதை வைத்து சொல்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் ஒரு பழைய உதாரணம் இருக்கு, ஆனால் ஃபெயிலியர் தான். 1980 திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பாதி இடங்களை போட்டி போட்டது. ஆமா, பாதி இடங்களை போட்டி போடும்போது யாரு முதல்வருங்கிற கேள்வி வந்தப்ப கலைஞர் தான்னு இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அது மக்கள் மத்தியில எடுபடலை. அதற்கு அடுத்த முயற்சி திமுக தான், மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 96 சீட்டு. ஆனா கலைஞர் ரொம்ப உஷாரா கூட்டணி பிரச்சனைக்குள்ள, ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்குள்ள போகல. அவரை நம்பி அங்க 2004 யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சு. பாண்டிச்சேரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், தமிழ்நாட்டை எங்க கிட்ட விட்டுருங்கிற சமரசத்திற்கு கொண்டு வந்துட்டார். பாண்டிச்சேரியில திமுகவுக்கு அப்ப பெரிய வெற்றி கிடையாதுங்க. ஆனா டெல்லியில திமுக தயவு இல்லாம யூபிஏ கவர்மெண்ட் ரன் ஆயிருக்க முடியாது, மன்மோகன் சிங் ஆட்சியோட முதல் கட்டம். எனவே 2 பேருக்கு அது கன்வீனியன்டா இருந்தது. அதையும் தாண்டி கலைஞர் என்ன பண்ணாருன்னா, பாமக தொலைபேசியில பேசி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 14-15 எம்எல்ஏக்கள் ஆதரவு, அவர் நிபந்தனையற்ற ஆதரவு தரதாக அறிவாலயத்துல கடிதமே கொடுத்துட்டாரு. ஆமா, நாங்க 80ல பத்திரிகையாளனாக நான் எனது பணியை துவங்கும் போது நடந்த சம்பவங்கள் தான் நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட சம்பவங்கள். அப்போ கலைஞர் அந்த கூட்டணி தோற்ற பிறகு பெரிய அளவுக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. நான் அப்போ அண்ணா தாய் கேம்பஸ், அது அதிமுக எம்ஜிஆரோட பத்திரிகை தான் அண்ணா என்பது.
வலம்பூர் ஜான், கார்கி அண்ணன், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த காலகட்டம். அப்போ கலைஞர் என்ன சொல்வாருன்னா, இது வந்து பொருந்தா கூட்டணி, எலி தவளை கூட்டணி, இதுக்கெல்லாம் காரணம் எம்பி சுப்பிரமணியன் தான். எம்பி சுப்பிரமணியன் வந்து அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர். இப்போ தான் சமீபத்தில் தான் அவருக்கு 100 ஆண்டு முடிந்தது. அவர் வந்து எம்ஜிஆரின் கைக்கருவி செயல்பட்டு தான் வந்து இந்த கூட்டணி இப்படியான ஒரு பாதிக்கு ஆளுக்கு பாதிங்கிற ஒரு கூட்டணி உருவாச்சு. கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது 80ல எழுந்த வாதம். கலைஞர் வாதங்களுக்கு பதில் கூறுவதற்காகவே நாங்க ஊன்றி கவனித்து அண்ணா பத்திரிகைகள் அதை எழுதிட்டே இருப்போம். எனக்கு பசுமையா நினைவில் இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு மைய நீரோட்டம் கொஞ்சம் வேற. அந்த மாடலை இந்த முறை சாத்தியப்படுத்த முடியும்னு பாஜக நினைக்குது. ஆனா திருமாவளவன் பலவீனப்படுத்தினாதான் திமுகவையும் அதிமுகவும் பலவீனப்பட்டாதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்வதன் மூலமாக நீங்க பலவீனப்படுத்த முடியாதுன்னு ஒரு குறிப்பா சொல்றாரா அமித்ஷாவுக்கு? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து இது பலவீனப்படும் தான். அதிமுக பலவீனப்படும். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே இருந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வர்ற காரணம் தான். ரெண்டு பேரோட ஓட்டு வங்கியும் 2 பேரோட செயல் திட்டமும் முற்றிலும் வேற. அது மீண்டும் அந்த பொருந்தா கூட்டணி தான். ஆனால் இவர்களுக்கு வேற வழி இல்லை, அவர்களுக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் 1 வருஷத்துக்கு முந்தைய கூட்டணி ஏற்பாட்டுக்கு போறாங்க. இந்த கடைசி நேரத்துல இந்த கூட்டணியை சொல்லியிருந்தால் அதிமுகவே உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி உடைஞ்சது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி கடைசி நேரத்துல தடாலடியா அறிவிச்ச உடனே காங்கிரஸ் உடைந்தது, தமாக பிறந்தது, திமுகவுக்கு லாபமா முடிஞ்சது. இது நம்ம 96 வரலாறுல பார்த்த விஷயம்தான். எனவேதான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மென்மைப்படுத்துவதற்காக இப்போதே வந்து கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு அண்ணாமலையெல்லாம் பதவி விட்டு நீக்கினா, பாரதிய ஜனதாவில் அண்ணாமலைக்கென்று ஒரு தனியான ஒரு ஃபாலோவிங் இருக்கு. கடந்த 3-4 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சிக்குள் வந்தவர்கள் எல்லாரும் சித்தாந்த அடிப்படையில எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சித்தாந்தங்களை பற்றியோ RSS பற்றியோ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அண்ணாமலைங்கிற ஒரு அதிரடி அரசியல்வாதி, அவர் மேல ஒரு அட்ராக்ஷன், சண்டைப்பட ரசிகர்கள் மாதிரி. எம்ஜிஆர் படத்தில் சண்டே இல்லைன்னா எம்ஜிஆர் படம் ஓடாது. அப்போ இயல்பாகவே அது வந்து ஒரு ரசனை. பலவீனப்பட போறோம், அதிமுகவோட சேர்ந்த பாஜகவோட சேர்ந்தா பலவீனப்பட போறோம்னு தெரிஞ்சேதான் அதிமுக இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ள அதை சமாதானப்படுத்தலாங்கிறது அவங்க கணக்கு. இதுல பாரதிய ஜனதாக்கு பலவீனம் வராதுங்க. அண்ணாமலையை நீக்கினாலும் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் இருக்குமே தவிர, மறுபடி வந்து அந்த வலதுசாரி ஓட்டு வங்கி யாரெல்லாம் வந்து இங்க உதாரணமா மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியோட அப்படியே ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க. இன்க்ளூடிங் சாஃப்ட் இந்துத்துவா, அவங்களும் ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க. அதிமுகல தான் சித்தாந்த அடிப்படையில எங்களுக்கு திமுக பிடிக்கலங்க, ஆட்சி பேர்ல ஏகப்பட்ட அதிருப்தி, டாஸ்மாக் ஊழல், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதிமுக ஓட்டு போடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையா வந்து அது பாரதிய ஜனதா இருப்பதால் அது வந்து எங்களுக்கு வந்து பிடித்தமில்லை. இதே வாதம் வந்து 2001 திமுக ஆட்சிக்கு எதிராக வைக்கப்பட்டது. அதை வைத்து தான் நான் இதை தெளிவா சொல்றேன். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏன் வந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கவில்லை? 1999 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. ஏன் ஜெயிக்கவில்லைன்னா, தமிழ்நாட்டு அரசியல் என்பது சில மாநில அரசியல். அது நம்ம வந்து மாற்று கருத்தெல்லாம் வைக்க முடியாது. இது மோசம்னு சொல்ல முடியாது, இல்ல பாரதிய ஜனதாவோட செயல் திட்டங்கள்லாம் மோசம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய கள அரசியலின் தன்மை இங்க இருக்கிற அடிப்படை உணர்வு, அவ்வளவுதான். அப்போ அதிமுக தான் பலவீனப்படும் என்பது அவரது கணக்காக இருக்கும். கூட்டணி ஆட்சி எப்ப சாத்தியம்னா அடுத்த தேர்தலில் ஒருவேளை சாத்தியம்னு கூட கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது பாரதிய ஜனதா எப்போதுமே எதிர்கால நலன்களுக்காக நிகழ்கால குறிக்கோள்களை தொடர்ந்து தியாகம் பண்ணுவாங்க. பல மாநிலங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த முறை அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டால் அடுத்த முறை பாஜக நினைக்கிற அந்த கூட்டணி ஆட்சிக்கான 2029 அவங்க பிரிஞ்சு போக முடியாது. அதற்கடுத்த தேர்தலில் அந்த வாய்ப்பு வரும். திரு உதயநிதி அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். இப்படி பலதரப்பட்ட கால்குலேஷன்ஸ் அதுல வரதான் செய்யும். திரு ரகு, அதிமுகவை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படிங்கறதா ஒற்றை இலக்காக பாஜக சொல்றதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இதுல அதிமுகங்கிற ஒரு மாநில கட்சி பலவீனப்பட போது இந்த கூட்டணியினால அப்படின்னா அங்க ஓட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது, அது சாத்தியமே இல்லைன்னு திரு ஷியாம் சொல்றாரு. அது வந்து நியாயமான பாயிண்ட் தான். எல்லாருமே வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து வலு இழந்திருக்குங்கிறது ஒத்துப்பாங்க இல்லையா? அந்த பிரிவு மட்டும் இல்ல, தொடர் தோல்விகள். இப்போ வந்து ஜெயலலிதா மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாததுனால, அதாவது கரிஸ்மேட்டிக் லீடரால மட்டுமே வழிநடத்தப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஏடிஎம்கே இருக்கு. ஏன்னா பின்னாடி இருந்த 2 தலைவர்களும் அப்படி, அவங்க வந்து வழிநடத்துகிற தலைவர்கள் வணங்கப்பட்ட தலைவர்கள். ஸோ அந்த மாதிரி லீக்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லாததே அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் தான். ஆனால் நான் முதல்ல ஒரு முரண்பாட்டை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
இந்தியா கூட்டணியை வந்து நான் இது தேர்தலுக்கான கூட்டணி இல்ல தமிழ்நாட்டுல, இது கொள்கை கூட்டணின்றாங்க. அப்ப அவங்க தானே கூட்டணி ஆட்சி பண்ணணும். ஐடியாலஜிக்கலி நீங்க we are all on the same pageன்னு சொல்ற திமுக கூட்டணியில தான் கூட்டணி ஆட்சிக்கான பேச்சே வரணும். வலு இல்லாதெல்லாம் விட்டுருங்க. இது தேர்தலுக்காக வந்தது இல்லைங்க, நாங்க எல்லாம் ஐடியாலஜினால இணைஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா வேற அந்த அதர் ஹேண்டு அது வந்து சந்தர்ப்பாத கூட்டணி, தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி, 1.5 வருஷமா இல்லாத கூட்டணி, திமுகவை தோற்கடிக்கணும்னு ஏற்பட்ட கூட்டணி, அதுல வந்து கூட்டணி ஆட்சின்றாங்க. அந்த முரண்பாடை ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். அப்புறம் ஒரு கட்சி அதுல கூட பாஜகவோட விருப்பமா மட்டும் தானே இருக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க. வந்து பாஜக தான் பேசுறாங்க, அது வந்து அதிமுக பேசுறாங்க. அவங்களோட பிரின்சிபலும் டிஎம்கே மாதிரி ஆட்சியில பங்கு கிடையாதுங்கிறது தான். ஜெயலலிதா இருக்கும்போது யாரும் பங்கு கேட்டிருப்பாங்களா? இப்ப மூப்பனார் எல்லாம் வந்தாரு, 2001 கூட்டணிக்கு வந்தாரு. அப்ப என்ன இந்த பங்கு பத்தி தான் பேச்சு இருந்தது. விஜய் மாநாட்டுல பேசின போதே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் திரு செல்லூராஜ் போன்றவர்கள் எல்லாம் மறுத்துட்டாங்க, அடியோட மறுத்துட்டாங்க. திமுக தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இங்க கூட்டாட்சி நடக்காதா? கூட்டாட்சிங்கிறது வந்து தவறு கிடையாது இல்ல. ஏன் கேரளால நடக்குது இல்ல? கேரளால வந்து சிபிஐமே போன எலெக்ஷன்ல அதிக தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க கூட்டணி ஆட்சி. அதெல்லாம் ஒத்த கருத்துள்ள கட்சிகள். ஒத்த கருத்து இல்லாத ஆந்திர பிரதேசல எப்படி கூட்டணி ஆட்சி வந்தது? இப்ப தெலுங்கு தேசம் என்ன வீக்கான பார்ட்டியா? திருமாவளவனுடைய ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். தெலுங்கு தேசம் ஆன் தேர் ஓன் could have formed the government in ஆந்திர பிரதேஷ். நாளைக்கு வந்து ஜனசேனா, பவன் கல்யாணோட ஜனசேனாவோட பிஜேபி சேர்ந்து தெலுங்கு தேசத்துக்கு குடைச்சல் கொடுக்கலாம். அதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா வேற யாரும் ஆப்போசிஷன் அங்க? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது பவன் கல்யாண் கூட முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம். வேணா பாருங்க, நீங்க பிஜேபி பவன் கல்யாணோட சேர்ந்து நாயுடு எதுக்குதான் இல்லையா பாருங்க, இது நடக்க போகுது. அப்படி அந்த டேஞ்சர் இருக்கிறது தெரிஞ்சுமே இவர் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு. அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜேபி வந்து ஒரு ஃபோர்ஸே கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட அங்க கிடையாது, ஆந்திர பிரதேஷ்ல. ஆனா வந்து நாயுடு கொடுத்திருக்காரு. சோ திருமாவளவன் வந்து திருமாவளவன் சொல்ற கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து வேற துணி, அமித்ஷா சொல்ற கூட்டணி ஆட்சிங்கிறது வேற துணி. டெஃபினட்டா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேவை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி அலையன்ஸ் வைக்கிறாங்க. இவங்க சொல்றதை கேட்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டது வந்து ஏடிஎம்கேயோட துரதிருஷ்டம். ஏன்னா பிஜேபிக்கு நெகட்டிவ் வாக்குகள் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவர் வேற வழி இல்லாம விஜயோட கூட்டணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இங்க வந்துட்டு தான் தோணுது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் கார்த்திகேயன், தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வேணும்னு முதல்ல திருமாவளவன் தான் சொல்லணும். திருமாவளவன் தான் சொல்லணும். ஏன்னு வச்சுங்க, தலித்ஸுடைய பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. இப்ப வந்து 4 அமைச்சர்கள் இருக்காங்க. முதல் முறையா திமுகல பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கியமான இலாக்கா கிடைச்சிருக்குது. அம்பேத்கர் வந்து எதுக்கு திரும்ப எலெக்ஷன்ல தோத்தாலும் போட்டி போட்டுட்டே இருந்தாரு. அரசியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாரு. திருமாவளவன் ஏக்கமா இருந்தது ஏன் கட்சியை மாத்தினாரு? அதிகாரம் தானே வேணும்னு. இப்ப நாளைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்க காடஸை வந்து உற்சாகம் வச்சுக்கிறதுக்காக அந்த கருத்தியல நாங்க தொடர்ந்து முன்வைக்கிறோம். அதற்கான காலம் திமுக கிட்ட கேட்கலாம். கனியும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் திமுக அதிமுக பலவீனப்பட்டாதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதே இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் புரிந்து கொள்ள டிஎம்கே இன்டாக்டா இருக்கு, வலுவிழக்கல. ஏடிஎம்கே வலுவிழக்குது இல்ல, அது லாஜிக்கல் தானே. அவங்க வலுவிழக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? அந்த அக்கறையில் அவர் சொல்றாரு. பாஜக போக வேண்டாம்னு சொல்றாரு. பிஜேபியோட ஏடிஎம்கே எனிவே பெட்டர் பார்ட்டி. அவங்க வந்து அந்த பிரிவினைவாதம் பேசுறது இல்ல, மதத்தை வச்சு அவங்க பிளவு ஏற்படுத்துறது இல்ல. இப்ப அதுவே பொருந்தா கூட்டணி தானே. இருமொழி கொள்கை வச்சிருக்காங்க ஏடிஎம்கே, அவங்க மும்மொழி கொள்கைன்றாங்க. அப்புறம் சிஏ தொகுதி மறுவரையில 2 பேருக்கும் இருக்கு, சிஏஏல பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்திற்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 பேருமே தேவையான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. நீங்க வந்து என்னதான் சமூக நீதி பேசினாலும் அவங்களோட பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான அமைச்சரவையில இடமே கிடைக்கல. இப்ப இந்த கோவி செழியன் வரலன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களோட குரலை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்சிக்னிஃபிகன்ட் போஸ்ட்ல இருக்காங்க. கயல்விழியா இருக்கட்டும், மதிவேந்தனா இருக்கட்டும், சிவி கணேசனா இருக்கட்டும். ஏன் அவங்களுக்கு வந்து பிடபிள்யூடி கொடுக்க கூடாது, ஏன் வந்து உள்ளாட்சித்துறை கொடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்குது. பட் அந்த சூழ்நிலையில இவர் கேட்கலாம், கூட்டணி ஆட்சி கொடுங்க, நீங்க வந்து எங்களுக்கு தான் அந்த ஹெல்பிங் ஹேண்ட் தேவைப்படுது, நாங்க அதிகாரத்தில் இல்லவே இல்லை, அதிகாரத்தில் வரவே இல்லை, அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை தமிழ்நாட்டில், நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திருமாவளவனே சொல்லியிருக்காரு. அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர் வர முடியாதுங்கிறது இங்க ரியாலிட்டி. ஆனா ஒரு அமைச்சரவைகளை சேரலாமே, நல்ல பவர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸை பெறலாமே.
இப்ப திமுக அது கிடைக்காத தலித் மக்களுக்கு கிடைக்காத அந்த ரெப்ரஸன்டேஷன் இவர் வந்து இவரே கூட மினிஸ்டர் ஆகலாம், திருமாவளவனே கூட எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே அவர் வந்து அது போராடி வேஸ்ட்னு முடிவு பண்ணிட்டாரு. இல்ல, அந்த கருத்தியில உறுதியா தான் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அந்த கருத்தியில அவங்க வந்து தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதை சாத்தியப்படுத்தணும். திமுகவுக்கு இவங்களோட கூட்டணி தேவை, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இது தேவை, உறவு தேவைன்னு அவங்க நினைக்கும் போது இது இப்ப புஷ் பண்றதுக்கான கரெக்டான நேரம் இல்லையா? சில பேர் வந்து திருமாவளவன் திமுக கூட்டணில இருந்து வெளில வந்து வரணும் அப்படி ஐடியாலஜி இல்லாம சொல்றாங்க. தலித் எம்பவர்மெண்ட் பத்தி கவலைப்படாம திமுக தோக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்துல சொல்ற அந்த ஆங்கிள் நான் சொல்லல. இந்த கூட்டணி பலவீனம் அடையணும்னு நினைச்சு திமுகவை எப்படியாவது இருக்கணும், எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லல, தலித் எம்பவர்மெண்ட் வியூ பாயிண்ட்ல சொல்றேன். ஆனா ஆஃப் லேட் திருமாவளவனே திமுகவுக்கு திமுக காரங்களோட அதிகமா ஆதரவு தெரிவிச்சு பேசுறாரு. நீங்க ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பாருங்க, விஜயை பத்தி திமுக அதிகமா பேசல, இவர் தான் வந்து நடிகர்கள் உடனே வந்துட்டு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இவரே வந்து மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்தோட கூட்டணி வச்சாரு, அதுவே எவ்வளவு பெரிய பிளண்டர், அதுவே வந்து திமுக தோக்கிறதுக்கு காரணமா இருந்தது. ஸோ அந்த வரலாற்றையும் திரும்பி பார்க்கணும். அப்புறம் திருப்பி இது கோபி நாயனார் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னார், திராவிடர் கழகம் இன்னும் உக்கிரமா வந்து நீங்க தலித் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு. அப்பயும் வந்து அவர் கட்சியை சேர்ந்ததுனால உரிமையோட செஞ்சாரு. இப்ப சவுக்கு சங்கர் வீடு அட்டாக் பண்ணும்போது கூட திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றதை தவிர அதுல இன்னும் நிறைய ஆங்கிள் இருக்கு. அந்த தூய்மை பணியாளர்களுக்கே ஒரு நீங்கா கரை ஏற்பட்டிருக்கும்ல, அவங்க கோவப்பட்டா என்ன வேணா செய்வாங்கங்கிற பொது புத்தியில அந்த ஒரு குற்றச்சாட்டும் போயிடும்ல, அதெல்லாம் கூட பத்தி பேசியிருக்கணும் அவரு. ஆனா அவர் வந்து திமுக மேல ஒரு அவப்பெயர் வந்துரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும், அதுக்குள்ள முரண்பாடுகள் தங்கள் நிலைப்பாடுகளால வந்துடக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைச்சிருக்கீங்க. நேச்சுரலா சொல்லுங்க, கொள்கை கூட்டணி தானே கூட்டணி ஆட்சி அமைக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், விசிக, திமுக, பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறாங்க. கேரளால எப்படி சிபிஐ, சிபிஐஎம் அந்த இடதுசாரி கட்சிகள்லாம் வந்து கொள்கையில உறுதியா அப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது உண்மைதானே? அது இந்த இவங்க யாருமே பிஜேபி சேர மாட்டாங்களா? திருமாவளவன் பிஜேபி நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் எல்லாரும் ஒண்ணாவும் இருக்காங்க. அப்ப அது அந்த ஒற்றை புள்ளியே அவங்க ஆட்சியை வந்து ஷேர் பண்ணிக்க கூடாதுன்ற அது ஒரு மேக்னானிமிட்டி தானே. 2006 டிஎம்கே வந்து நீங்க யூபிஏல உங்களுக்கு பதவி வேணும், ஆனா தமிழ்நாட்டில் நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோங்கிறது என்ன கரெக்ட்? அது இல்ல, அந்த கருத்தியல அவர் உறுதியா இருக்காரு. அதை கடந்து அதிமுகவை பாஜக கூட்டணி அடிப்படையில பலவீனப்படுத்துறது அது இப்போதைக்கு அவர் சாத்தியம் இல்ல, திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலுக்குள்ளதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த களம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஏடிஎம்கே வீக் ஆனும் போது அவங்க வீக் ஆக கூடாதுன்னு இவர் சொன்னா அவங்க சொல்லலாம்ல, எங்க சர்வேகளுக்கு எது பெட்டர்னு எங்களுக்கு தெரியும், பிசிக நலன்ல நீங்க அக்கறை காமிக்கிற மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு இவர் சொல்றாருல்ல, அதே மாதிரி ஏடிஎம்கே சொல்லும் எங்களோட கொள்கை அதுதான். அவங்களுடைய சர்வேகளுக்கு பாஜக கூட்டணி தேவை இருக்கு, அல்லது திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு இந்த ஆட்சியில பங்குங்கிறது இந்த விஜய் சொன்னதே நாங்க வந்து இன்னும் சீரியஸா முன்னெடுத்தா எங்களுக்கு பலன் இருக்கும். ஈவன் பிஎம்கே கூட அதை வந்து ரிசெப்டிவா எடுத்துப்பாங்க, அப்படி இப்படி ஊசலாடுற டிஎம்டிகே கூட நம்ம பக்கம் வரலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கலாம். மெஜாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா கொடுக்காம கூட அவங்க போகலாம். சோ அதனால இது ரொம்ப இதுவா தான் இருக்கு, ஃப்ளூயிடா தான் இருக்குது. இது வந்து நீங்க வந்து இடமா இது நடந்துரும் சொல்ல முடியாது. ஆனா வந்து பிராக்டிகலா பாத்தீங்கன்னா டிஎம்கே இன்டாக்டா இருக்கு, ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அங்க வந்து அது பேசுறாங்க. முரண்பட்ட கூட்டணியா இருந்தா கூட, கொள்கை கூட்டணி எல்லாம் இருக்கு. திரு செந்தில், கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கருத்தியல் மீது திருமாவளவனுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, அதற்கான காலம் கனியும். ஆனா திமுகவும் அதிமுகவும் பலவீனப்படாம இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த உள்ள கிடக்கையே திருமாவளவன் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? உள்ள கிடைக்குன்னு இல்லை, அவர் அதிகாரம்ங்கிறது ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற மாதிரி நினைப்பவர் அல்ல வெளிச்ச தமிழர் திருமாவளவன். அவர் தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அதே சமயத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்று அவருடைய கருத்தியல் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது உழைக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதன் மூலம் விளிம்புநிலை மக்களுக்கு என்ன செய்யறது, அவர்களுக்கான சேவை செய்யணும் அப்படிங்கிற பார்வை தானே தவிர நேரடியாக பிளண்டா இப்போ விஜய் சொன்னார்ல, நீங்க எங்களோட வாங்க, முடிஞ்ச அளவு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம், அந்த மாதிரி வெறும் ஒரு தேர்தலில் எப்படியாவது கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் பேசுபவர் இல்லை. அதனாலதான் அவர் யதார்த்தத்தை புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ தோழர் ரகு சொல்லிக்கிட்ட போது ஒரு வார்த்தை சொன்னார், அதிமுக இப்போ அவர் சொல்றாரு, யாரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அதிமுக சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார். அதை சொல்லல அதிமுக, அதான் பிரச்சனை. நீங்க கூட அதை சுட்டி காட்டினீங்க, அவர் அதை கவனிக்கலான்னு தெரியல. செல்லூர் ராஜு சமீபத்தில் தான் சொன்னார், விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகின்ற பொழுது விஜய் யாருக்கு சொல்றாரு, நீங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா மறைமுகமாக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தான் அவர் வந்து அந்த அழைப்பை கொடுக்கிறார். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது செல்லூர் ராஜு வாண்டடா வந்து உள்ள வந்து பதில் சொல்றாரு, திமுகவுக்கான பால். பட் செல்லூர் ராஜு தான் அந்த பாலை வந்து என்ன செய்யறாரு, அடிச்சார். என்ன சொன்னார்னா, இல்ல
அதிமுகவுடைய நிலைப்பாடு அதான், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அதிமுக நிலைப்பாடு அவர் தெளிவுபடுத்திட்டார். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் திருமாவளவன் அந்த பார்வை வச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சப்ஜெக்ட் வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, யாரை பலவீனப்படுத்தினால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அமித்ஷா பிளான் பண்றாரு. அதான மோடியும் அமித்ஷாவும் யாரை பலவீனப்படுத்தி அப்படின்னு சொல்லின்ற பொழுது ஆப்வியஸ்லி அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி தான் அவங்க அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் நமக்கு சான்று. அது அந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு நீங்கள் அதிமுக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப வி.கே. சசிகலா அவர்கள் எம்எல்ஏ கூடிய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஆளுநர் மும்பை போயிட்டார், ஆட்சி அமைக்கவே கூப்பிடல. அந்த வழக்கு மிக வேகமாக திருப்பி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மிக வேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சசிகலா அம்மையார் எங்கே அனுப்பப்படுறாங்க? பெங்களூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அப்போ நீங்கள் அவசர அவசரமாக கூவத்தூரில் கூடி யார் அடுத்ததுன்னு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தங்கிறார். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இருக்க சொன்னதே நான் தான் குருமூர்த்தி சொல்றாரு. பிளவு. அப்புறம் 2 பேரையும் கையை பிடிச்சி யார் சேர்த்து வைக்கிறா? ஆளுநர் சேர்த்து வைக்கிறார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அஇஅதிமுக எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவீனப்படுத்தினால் மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு நகர முடியும், திமுக பாஜகங்கிற இடத்துக்கு நகர முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பிரச்சனை எங்க இருந்து வருது? எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் வந்திருக்கா இது வரைக்கும்? இப்ப இதெல்லாம் நம்ம ரூமர் நினைக்கலாம், பட் அவங்க பதில் சொல்லணும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? செங்கோட்டையன் தனியா போய் பாக்குறாரு, ஓபிஎஸ் தனியா போய் பாக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வராரு. அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்புங்கிறாங்க. இன்னைக்கு திடீர்னு அஇஅதிமுக மீதே குற்றச்சாட்டுகிறார் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசுறாரு, நீங்க ஏன் யாரும் அதிமுக சும்மா இருக்கிறீங்கன்னு அதிமுக மீது சார்ஜ் பண்றாரு. நீங்க ஏன் ஜெயலலிதா அம்மா படத்தை போடலன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் எதை நோக்கி நகர்றாரு நமக்கு புரியுது. இதெல்லாம் யாருடைய வேலை? இதுக்கு பின்னாடி பாஜக இல்லவே இல்லைன்னு நம்ம நம்பணும்னா அதை விட அரசியல் அறியாமை வேற என்ன இருக்கும்? அப்ப பாஜக முற்று முழுவதுமாக இவ்வளவும் புரியாம இவ்வளவும் தெரியாமையா மீண்டும் மீண்டும் அதிமுக ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கும். இல்லைங்க, அதிமுக ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க, அதிமுக ஒரு சாய்ஸ் இல்லைல்ல, வழி. நீங்க மிக வசீகரமான ஒரு தலைமை இங்க இல்லாமல் போனதனுடைய விளைவு, நீங்க தொண்டர்கள் இருக்கிறார்கள், ரெட்டையிலே இருக்கிறது. நீங்க சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயலலிதா பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொன்ன அந்த தொண்டர்களோ அந்த மாதிரியான வசீகரமான தலைமையோ இன்னைக்கு இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆப்வியஸ்லி ஜெயலலிதா அவர்களை போல ஒரு மாபெரும் தலைவரோ வசீகரமான தலைவரோ இல்ல அப்படிங்கும் போது தலைமை தாங்க கட்சி. தலைமை இல்லை அப்படிங்கும் போது அந்த கட்சி என்ன செய்ய நினைப்பாங்க? அந்த கட்சிக்குன்னு என்ன இருக்குது? ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஒரு வலிமையான சின்னம் இருக்குது, ரெட்டலை இருக்குது. அப்ப அதை கொஞ்சமா நம்ம அந்த ரெட்டலைங்கிறதும் அந்த அதிமுகங்கிறதும் முழுக்க என்ன மைண்ட் செட் உள்ள கட்சி? ஆன்டி டிஎம்கே. அவங்களுடைய பிரதான எதிரி திமுக தான். அப்ப பாஜகவுடைய பிரதான எதிரி தமிழ்நாட்டில் யாரு? இல்லையே, தமிழ்நாட்டின் தன்மைக்கு பாஜக இங்க வராது, சாத்தியமே இல்லைன்னு திரு ஷாம். அதுதான் ஷாம் சார் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுனால மட்டும் பாஜக என்ன லாபம்? அந்த இடத்துல தான் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்காரு. நீங்க முற்று முழுவதுமாக பாஜகவால் அந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் அதிமுகவினுடைய ஒரு வசீகரமான தலைமையோ புத்திசாலித்தனமெல்லாம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பு. நீங்க அது என்ன ஆகுது? நீங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கு. அதிமுக கொஞ்சம் போகுது, நாம் தமிழர் கொஞ்சம் போகுது, நாளைக்கு விஜய் வந்தா கொஞ்சம் போகும். அதுல மிக சொற்பம் தான் யாருக்கும் போகுது, பாஜகவுக்கும் போகுது. அது ஒட்டு மொத்தமா பாஜக மட்டும் அதை அறுவடை பண்ணவே முடியாது, ஒரு காலமும் முடியாது. அதை நீங்க இன்னும் சொல்ல போனா, நான் திருப்பி எல்லா டேட்டாவும் சொல்லிட்டு நீங்க குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு, எங்கேயும் கூடல. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியே முற்றுமுழுதான தவறான செய்தி தான். நீங்க 2014 எடுத்துங்க, 2014 5.56, 2019 3.66, 2021 சட்டமன்ற தேர்தல் 2.26. நீங்க 2024 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் 11 அப்படின்னு 11% அப்படின்னு சொன்னா 11% அவங்க 23 தொகுதியில போட்டிட்டு தான் 11%. அகைன் அந்த 2014 வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டீங்கன்னா அப்படியே தான், அல்லது அதோட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நீங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனோட இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் குறையத்தான் செஞ்சிருக்குது. அப்ப பாஜகவுடைய வளர்ச்சி என்பது நீங்க சமூக வலைத்தளங்களை வைத்து அவர்கள் கட்டி எழுப்பிய ஒரு பிம்பம் தானே தவிர அவங்க வளரவே இல்லை. பட் அஇஅதிமுக நேற்று துக்ளக்கும் அதை எழுதியிருக்குது. நான் திருப்பி சொல்றேன், நம்மளுடைய கருத்தா இருந்தா கூட மற்றவர்கள் மறுக்கலாம். துக்ளக்குமே அது வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்றாரு, டேட்டாவும் தான். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டிட்டு ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவங்க என்ன செய்யிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதற்கு முந்தைய தேர்தல் ஒரே ஒரு சின்ன கான்வர்சேஷன் திரு ஷாம், அதிமுக பலவீனம் அடைஞ்சா அந்த வாக்குகள் சீமானுக்கு கொஞ்சம் போகும், பாஜகவுக்கு கொஞ்சம் போகும், புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு கொஞ்சம் போகும். ஒட்டு மொத்தமா பாஜக அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு திரு செந்தில் குறிப்பிட்டார். ஏற்கனவே நம்ம நடத்தின ஒரு விவாதத்துடைய இறுதி புள்ளியா என்ன நீங்க சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா, இங்க பாஜக வாக்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் துணையா இருக்கு. திராவிடம்னு ஒரு சித்தாந்தத்தை திமுக முன்னிறுத்துது, அதற்கு இவங்க இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்நிலையில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வாக்குகள் வாங்குவதற்கும் வளர்வதற்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு
அது வந்து அதிமுகவுக்கு இல்லை அப்படின்ற இடத்துல தான் அந்த விவாதத்தை நம்ம முடிச்சோம். நேரம் இல்லாததுனால அதை நம்ம நிறைவு செய்ய வேண்டியதாக இருந்ததுனால இப்போ நான் தொடர்புபடுத்துறேன். அப்போ பாஜகவுக்கு இங்கே ஸ்கோப் இருக்குன்னு தானே பார்க்க முடியும், வாக்குகள் பிரிஞ்சா கூட. இல்லை, அது உண்மை. அதாவது திராவிடம் வெர்சஸ் நேஷனலிசம் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட ஓட்டு வங்கி அந்த மைய புள்ளியிலிருந்து பாரதிய ஜனதா விலகிறதே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மும்மொழிக்கு இடமில்லை என்பது தெரிந்தாலும் கூட மும்மொழி திட்டம் தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் வருவார்கள். என்னன்னா அந்த ஓட்டு வங்கியை உயர்த்துவது தான் அவங்க லட்சியம், நோக்கம். ஆமா, எப்போ உயர்த்த முடியுங்கிறது நமக்கு தெரியாது. அது 2026 சாத்தியம் இல்லையா, அதுக்கு அடுத்த 2031 சாத்தியம் இல்லையா, சாத்தியம் இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியுமா? சாத்தியம் இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா எந்த வாக்கு வங்கியும் நிலையானது கிடையாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப் யுகத்துல வாக்கு வங்கி கணக்கே கூட பல நேரங்கள்ல மாறுது. அதிமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது சீமானுக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் பார்ட்டா போனா கூட இந்துத்துவன்ற அந்த தளத்துல இருந்து பாஜகனால கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியும், அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றத? பாரதிய ஜனதா வலுவாக இல்லாத காலகட்டத்துல பாரதிய ஜனதாவின் சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வங்கி ஜெயலலிதா மாட்ட தானே இருந்தது. ஓகே, எல்லா தொகுதிகளையும் நீங்க அதை பார்க்கலாம். ஷாம் சார் சொன்னதுலயும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஷாம் சார் சொன்னது முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணி தானே உங்களுக்கு புரிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ அது பாஜகவிற்கு சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னு போகும்போது பாஜக என்ன பண்றாங்கன்னா, அதை சாத்தியப்படுத்துறதுக்கு மீண்டும் 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 அந்த சார் சொன்ன மாதிரி, தராசாம் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக அடையாளம் காணப்படுகிறது, ஓரளவுக்கு அப்படி பார்க்கப்படுகிற அஇஅதிமுகவை மேலும் 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 சிதைக்கணும். அப்ப மேலும் 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 பலவீனம் அப்படியே பாஜக உள்வாங்க முடியுமா? இல்ல, முற்றிலும் அஇஅதிமுகவை இங்க வலுவிழக்க செய்தால் ஒருவேளை ஆப்வியஸ்லி அந்த வாக்கு தங்களுக்கு வரும் என்று பாஜக நம்புகிறது. சாய்ஸ் இருக்குல்ல, சீமான் சாய்ஸ். எஸ், அதுதான் சொல்றேன். அதான் நானும் சொல்றேன், அந்த சாய்ஸஸ் இருக்குது. அதனால அது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு அது வந்து அந்த வாய்ப்பு அப்படின்னு தெரியல. என்னன்னா, இப்ப நீங்க அதிமுகல இருக்கிற அந்த கோர் ஓட் பேங்க்ல சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட் பேங்க் அப்படியே பாஜகவுக்கு போகுதுன்னு வச்சுக்கிட்டா, மீதி இருக்கிறது எல்லாமும் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் தானே, திமுக சித்தாந்தத்தோடு பொருந்தியவர்கள் தானே அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. நான் இப்படி வரேன்னா, நீங்க 2-3 விதமா எடுத்துக்கலாம். அது சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாங்கிறதுலயே அவங்க ஹிந்தி திணிப்பை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து முத்தலாக் தடை அல்லது நீங்க வந்து இப்ப எதிரானவர்கள், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள், மும்மொழிக்கு எதிரானவர்கள். அதுதான் சொல்றேன். அப்ப அந்த சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரதான சேலஞ்சு பாஜக இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாம் தமிழர் அப்படின்னு பார்க்கும்போது சீமானுக்கான ஓட்டு அது. சீமானா அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா அறிவிச்சுறாங்க. தாவேகாவில் விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட், விஜய்க்கான ஓட்டு அது. ரைட். இப்ப திருமாவளவன் அப்படின்னா விசிக்கான திருமாவளவன் தான் ஃபேஸ், திருமாவளவன் அவர்களுக்கான வாக்கு வங்கிது. அதே மாதிரி நீங்க அங்க டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இப்படி போயிடுது. நீங்க பாஜகல இன்னைக்கு அண்ணாமலை பதவி இருக்குமா இல்லையா அப்படின்னு நேத்துல இருந்து விவாதிச்சுட்டு இருக்கிறோம் 2 நாளா. அப்போ இன்க்ளூடிங் இது காங்கிரஸுக்கும் பொருந்தும். அப்ப தேசிய கட்சிகள் என்ன சிக்கல்னா, நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இன்னும் ஒரு வலிமையான முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களால அடையாளம் காட்டவே முடியாது. இல்லையே, சித்தாந்தம் தானே முன்னிறுத்துறாங்க. இல்ல, அது அப்படி வெற்றி அடையாதுங்க. சித்தாந்தம் நீங்க அப்படி தமிழ்நாட்டுல ராஜஸ்தான்ல வொர்க் அவுட் ஆயிருக்குல, அது தமிழ்நாடு வொர்க் அவுட் ஆகாதுங்க. தமிழ்நாட்டுல வொர்க் அவுட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல லீடர் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இத ட்ரை பண்ணல. 2004ல ஜெயலலிதாமா இத ட்ரை பண்ணி தானே ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் திரும்ப பெற்றுட்டாங்களே. 2040 கார்த்திகேயன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வர சார். சரி சரி. வாஜ்பாயோட கூட்டணி, வாஜ்பாய் வந்து மோர் அக்செப்டபிள் லீடர். ஆனா 40க்கு 40 தோத்து போச்சு அந்த கூட்டணி. உடனே அவங்க ரிவர்ஸ் அடிச்சு எல்லா சட்டங்களையும் வாபஸ் வாங்கி 2006 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்கல்ல. முன்னேறி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் கொண்டு வர ட்ரை பண்ணார். பொருளாதார இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட லீடரோட பிம்பம், அந்த ஆளுமை வெர்சஸ் இப்ப நம்ம அண்ணா மணியில் வச்சுக்கோ, இல்ல வேற யாரோ ஒருத்தர் வராரா வரலையா, இல்ல இவரே நீடிக்க போறாரா அப்படின்னு வச்சா கூட, இல்ல மோடின்னு வச்சா கூட அதை ஈக்குவலைஸே பண்ண முடியாதா பாஜக? பண்ண முடியல. எம்ஜிஆரே வந்து அதுல தோத்தது தானே 1980ல. ஓகே, இது பிரசாந்த் கிஷோர் உங்கள்ட்ட சொன்னார் இல்லையா? ஆமா, பிஜேபியோட கூட்டணி சேர்ற பாஜகவுக்கு லாபம். ஆமா, அது இவங்களுக்கு வந்து இப்போ அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணியோ ஏதோ மிரட்டியோ ஒரு அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல நார்மலாவே வச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே டெஸ்பரேஷன்ல பிஜேபி கூட்டணி வேணும், அப்பதான் மெகா கூட்டணி நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி நினைக்கிறாங்க அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஒருவேளை திமுகக்கு எதிராக இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இவங்க சேர்ந்ததுனால கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்குன்னு கேட்பாங்க. ஏடிஎம்கே அடிபட்டுடுச்சுன்னா கூட லாங் டேர்ம்ல
அவங்க தேய நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துறாங்க. வின்-வின் மெத்தட், வின் தான் அவங்க நினைக்கிறது. ஓகே, ஏடிஎம்கே தோத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். திரு நித்யானந்தம், அதிமுகவை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக இங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சு கூட்டணி ஆட்சிங்கிற இலக்கு நோக்கி பாஜக நகருதா? அதுதான் இலக்கா பாஜகவுக்கு? நேர்பட பேசினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி கட்சிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், வலு இருக்கிறதே, அதை பலப்படுத்தத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பலமாக இருந்தால்தான் பாஜகவும் பலமாக வெற்றி பெற முடியும். அதனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையுமே பலவீனப்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்சி நினைத்தால் அந்த கட்சி பலவீனமாகும் பொழுது அந்த ஓட்டு சிதறும். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியாமல் இல்லை. சாணக்கியர் என்று நாம் போற்றப்படுகின்ற அமித்ஷாவுக்கெல்லாம் இது தெரியும். அதனால் அதிமுக பலப்படுத்துவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது அடுத்த வேறு சில கட்சிகளுக்கோ லாபம் ஏற்படலாம். அதிமுகவை பலப்படுத்துறதுங்கிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? பாஜகவிற்கு அதிமுகவோட கூட்டணி ஆட்சி, எப்போதும் கூட்டணியே வச்சிட்டு இருக்கிறதுக்கு பாஜக ஆட்சி என்று அவர் ட்விட்டர்லயே போட்டிருக்காரு. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் போட்டிருக்காரு. அதிமுகவை பலப்படுத்தி இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா அறிவிச்சு ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்தா என்ன பாஜகவுக்கு என்ன லாபம்? பாஜக இங்க எப்படி வளர முடியும்? தமிழகம் காப்பாற்றப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து, அதுவே பெரிய லாபம். திமுகவை அகற்றுவதுங்கிற இலக்கு அடையப்படும். ஒற்றை குறிக்கோள், அதைத்தான் வெளிப்படையாவே சொல்றாங்க, ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாங்க. ஒற்றை குறிக்கோள். எடப்பாடி கூட அதைத்தான் சொல்றாரு. ஆனால் அந்த ஒற்றை குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னால் அதிலே அவருக்கு நெருடல் இருக்கிறது. தோல்விகளையே தொடர்ந்து கண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தொண்டர்களிடையே சற்று சலிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதும் உண்மைதான். அப்போ அங்கேயும் புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டி இருக்கிறது, புதிய தலைமை அங்கே உருவாக வேண்டி இருக்கிறது. இங்கே அதிமுகவுக்குள்ள அது தன்னால் ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய மாற்றத்தினால. இதெல்லாம் அந்த கட்சி யோசிக்காதா? பாஜக தான் யோசிக்குமா அது குறித்து? இல்ல, நான் பாஜகன்னு சொல்றதுக்காக சொல்லல. நான் பொதுவா அரசியல் விமர்சகருங்கிற முறையில் அதுதான் அங்கே நடக்கும். ஏன் என்று சொன்னால் தமிழக மக்களுடைய நலனுக்காக நான் உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்றேன் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நல்ல விஷயம் தானே. இப்ப நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அந்த கட்சிக்கு நான் தலைவர். நீங்க என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணிக்கு வருவதும் வராமல் போவதும் உங்களுடைய விருப்பம். ஆனா திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும்னு ஒரு ஒற்றை இலக்கு எனக்கு இருக்கு. ஆனா இந்த கட்சிக்கு நீங்க தலைமையா இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியாது, அதனால வேறொரு தலைமையை போற்றுங்கிற ஒரு முடிவையே பாஜக எடுக்க முடியும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிடையாது. அதாவது நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான். தமிழகத்தின் நன்மைக்காக தமிழகத்திற்கு என்னென்ன தேவை என்பதை உள்துறை அமைச்சரிடம் சொல்வதற்காகத்தான் நான் டெல்லி சென்றேன் என்று எடப்பாடி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி எடப்பாடி தெளிவாக அந்த பதிலை சொல்லுகின்ற பொழுது உள்துறை அமைச்சரோடு எப்பொழுது சந்திக்கலாம் என்று நேரம் குறிக்கப்படும், எதற்காக என்றும் சொல்லப்படும். நல்ல விஷயத்திற்காக தமிழக நன்மைக்காக செல்லுகின்ற போது அது விளம்பரமும் செய்யப்படும். அதுதான் அரசியல் பாணி. அதிமுகவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய இடத்துல ஏன் மௌனம் காத்தார் எடப்பாடி? அந்த கேள்வி எழுதா இல்லையா? தமிழக நன்மைக்காக நீ போயிருந்தால் பத்திரிகையிலே அதை சொல்லிவிட்டு போயிருப்பாய். ஆனால் வருகின்ற பொழுது அதை சொல்லுகிறாய், நாங்கள் வேறு எதுவும் பேசவில்லை, தமிழக நன்மைக்காக மட்டுமே பேசினேன். சரி சார், தமிழக நன்மைக்காக ஏற்கனவே நீங்கள் அப்பாயின்மெண்ட் நேரம் குறிக்கப்பட்டு தானே போயிருக்கீங்க, தெரியும் இல்லையா? சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றாரு, வெளியில் வந்திருக்கிற விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அப்படி அந்த தமிழக நலனுக்காக உள்துறை அமைச்சரை சந்தித்தால் அவருடைய அலுவலகத்திலே தானே சந்திப்பது வழக்கம். எப்பொழுதுமே யாரானாலும் அலுவல் ரீதியாக சந்திக்கின்ற பொழுது அலுவலகத்தில் தான் சந்திப்பார்கள், இதுவரை நான் அறிந்தவரை. ஆனால் இவர்கள் அமித்ஷா வீட்டிலே சந்தித்திருக்கிறார்கள், விருந்தாளியாக சென்றிருக்கிறார். ஆக அமித்ஷா வீட்டில் தமிழக நன்மை குறித்து பேச வேண்டுமா? இங்கே சட்டமன்றம் நடக்கும்போது அவ்வளவு அவசரப்பட்டு சென்று அங்கே அதை பேச வேண்டுமா?
இந்த கேள்விகள்லாம் எழும்போது வெளிப்படைத்தன்மை எடப்பாடி இடத்துல இல்லை என்று நான் சொல்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் புரியும். சரி, அப்ப வெளிப்படையான ஒரு தலைவரை கொண்டு வந்துடலாம் கட்சிக்கு பாஜக முடிவு பண்ணியாச்சா? அவங்க இபிஎஸ் வெளிப்படையா இனிமே இருக்க மாட்டாரு, கட்சியை தலைமையை மாத்திருவோம்னு மாத்தலைங்க. அவர்களுக்கு தெரியாது. தொடர் தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற காரியங்கள் வெளிப்படை தமிழகத்திலே நன்மைக்காக செல்லும் பொழுது அதை கூட விளம்பரம் செய்யாத ஒரு தலைவரை நாம் வைத்திருக்கிறோமே என்ற சலிப்பு ஏற்படாதா? ஐயா ஒரு வரி குறிக்கலாமா? ஐயா ஒரு வரி அனுபவிச்சீங்கன்னா குறிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. சரி ஐயா ஹரி, சரி இல்ல ஒரு குறுக்கிட்டு தான். அதாவது வெளிப்படைத்தன்மையோடு இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படின்றார். வெளிப்படைத்தன்மையோட அமித்ஷா சொல்லிருக்கலாமே, வெளிப்படைத்தன்மையோட அண்ணாமலை சொல்லிருக்கலாமே. ரைட், ஓகே. அவர் ட்வீட் போட்டாரு, திரு அமித்ஷா ட்வீட் போட்டாரு. ட்வீட் எல்லாம் போட்டாருன்னு சொல்லாதீங்க. எடப்பாடி அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போன உடனே ட்வீட் போட்டார். ஆமா, புரியுதுங்களா? அமித்ஷா வெளிப்படையா இருக்கிறாரு. வெளிப்படையாக அடுத்த ஆட்சி தமிழகத்துல சரி கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். அமித்ஷா உடனே போட்டு அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையான விவாதம் நடத்தணும். இபிஎஸ் மாற்றப்படுவாரா இல்லையான ஒரு நாளைக்கு ஒரு புதிய தலைப்பு இல்ல. அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, இந்த இது தமிழ்நாடு நலனுக்காக தான் சந்திச்சிருக்காங்க அண்ணாமலை சொன்னாங்க. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா, மோடி அவர்கள் மாற்றப்படுவாரா, இவையெல்லாம் பத்திரிகையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற பசிக்கான உணவு. மக்களும் அதை படிப்பதிலே ஆர்வம் காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு சார். ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போய் அந்த கட்சியின் தலைமை சரியில்லைன்னு அந்த கட்சியுடைய தலைமையே மாத்துறதுக்கு கூட்டணி வைக்க போற கட்சி யோசிக்கிறது இல்ல. தமிழக அரசியல் வரலாற்றிலே ரொம்ப புதுசா இருக்கும். பேசணும். வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வகுத்து கொடுப்போம். இதே அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து லீலாமஹால் அந்த இதுல விடுதியில எடப்பாடி கிட்ட பேசும்பொழுது எப்படி நடந்து கொண்டார், எம்எல்ஏ தேர்தலில் எத்தனை சீட்டு கொடுத்து எப்படி அண்ணாமலையை நடத்தினார், இவையெல்லாம் அதிகாரம் இருக்கின்ற பொழுது. இப்பொழுது அதிகாரம் இல்லாத காரணத்தினாலே அவர் வந்து இவரை சந்தித்து இல்லை என்று சொல்லும் காலம் போய் இவர் போய் அவரை சந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஆக ஒரு மாற்றம் அரசியலிலே ஏற்பட்டிருக்கிறது. புரிஞ்சிருச்சு. திருமாவளவன் அவர்கள் விஷயத்துக்கு வந்தால் இரண்டு கழகங்களும் பலவீனப்பட்டால் மட்டுமே தான் இங்கே கூட்டணி ஆட்சி என்று அவருடைய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறார். ஆனால் இப்பொழுதுதான் 3 மாதங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு என்பது அவசியம் என்று சொல்லுகிறார். காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று அந்த விருப்பம்லாம் உங்களுக்கு இருக்கு, விசிகாவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, அந்த விருப்பம் இருக்கு. ஆனா திமுக அதிமுக பலமா இருக்கும்போது அந்த டிமாண்ட வச்சு அவங்க ஏத்துப்பாங்களாங்கிற ஒரு தயக்கம். அதுதான் பாஜகவுக்கும் திமுக அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. பாஜக மிக பலமாக இருக்கின்ற காலத்திலே கூட கூட்டணி கட்சி சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்தார்கள். மைனாரிட்டி அரசாக இருக்கின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் எந்த கூட்டணி கட்சிக்கும் எந்த பங்கையும் கொடுக்கல. அதிமுகவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதிமுக பலவீனம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவங்க. அதிமுக மைனாரிட்டி ஆட்சி நடத்தல. இல்ல இப்போ அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய நிலையிலும் கூட அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி ஆட்சிங்கிறத நாங்க சம்மதிக்க மாட்டோம்னா அது வேற. பேசுவோம். திரு ஷாம், தொடர் தோல்விகளை கொடுக்கிறார் திரு இபிஎஸ். திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், ஒற்றை இலக்கு. இன்னொரு பக்கம் தொடர் தோல்விகளை கொடுத்துட்டே இருக்கிறார் இபிஎஸ். அவரை வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறதுலையும் பாஜகவுக்கு தயக்கம் இருக்கு. கூட்டணி பலமாகணும் அப்படின்ற விருப்பமும் இருக்கிற போது அதிமுகவுடைய தலைமை குறித்தே பாஜக யோசிப்பதாக திரு நித்யானந்தம் சொல்றாரு. அது அவர் கருத்து. ஆனா தொடர் தோல்விங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் இப்ப நம்ம உதாரணமா எடுத்து பேச முடியும். அது வந்து 10 வருட ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 70 தொகுதியில 72 நம்ம கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து 75 அதிமுக மட்டுமே 66 67. அது வந்து மோசமான வெற்றினோ தொடர் தோல்வியினோ எப்படி சொல்ல முடியும்? 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 10 ஆண்டு கால ஆட்சி, இவரோட ஆட்சி வேற நடுவுல ஒரு 4 வருஷம். எனவே அந்த வாதம் பொருத்தமா எனக்கு தெரியல. அதாவது போன சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதை கொண்டு வந்தாங்க 2004. பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதுவே தோல்வியில தான் முடிஞ்சது. சிம்பிள் ரீசன் என்னன்னா பிஜேபிங்கிற அந்த அவங்களோட மைய நீரோட்டமும் நம்மளும் வேற வேறங்கிறதா அதோட ஒரே ரீசன். இல்ல அதுல இருந்து திருமிகு ஜெயலலிதானால விலக முடிஞ்சது.
இல்ல அவங்க அப்ப அப்புறம் மீண்டும் அவங்க பாஜக சார்பு நிலையை 2006ல ஜெயிக்க முடியலங்க. 2004 வந்து 40-40 தோத்துது. ஆமா 2006ல 60+ எம்எல்ஏ சீட்டு மட்டும் ஜெயிக்க முடிஞ்சது. விஜயகாந்த் வந்து உள்ள என்ட்ரி ஆனதுனாலதான் திமுகவுக்கு அப்ப மெஜாரிட்டி கிடைக்கல. விஜயகாந்த் இல்லன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆயிருக்கு நம்ம சொல்ல முடியாது ரிசல்ட். இந்த முறை அப்படி பாஜக அதிமுக கிட்ட மென்மை முகம் காட்டும் அப்படின்னு திரு நித்யானந்தன் பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியலையே. நீங்க சீட் ஷேரிங்ல தொடங்கி தொகுதிகள் முடிவு செய்யற வரைக்கும் பாஜகவுடைய கை இந்த முறை ஓங்கி இருக்க போது. கடந்த முறை லீலா பேலஸ்ல நடத்தின கூட்டத்துல இபிஎஸ் சொன்னதா அமித்ஷா கேட்டார். இந்த முறை அமித்ஷா சொல்றதை இபிஎஸ் கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் தானே அவர் சொல்றாரு. தேர்தல் நெருங்கி வரும்போது பாருங்க இபிஎஸோட இன்னொரு முகம் தெரிய வரும். அரசியல்வாதி அப்படிதாங்க. இப்போதைக்கு வந்து அவங்க அடங்கி இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அப்புறம் தேர்தல் நெருங்கி வரும்போது நீங்க ஏகப்பட்ட சீட்டு கேட்பீங்க. அப்ப இந்த சீட்டு எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கலைஞர் வந்துங்க 95 எண்டு வரைக்கும் வந்து பாமகவோட இது கூட்டணி. பாமக வாழப்பாடி ராமமூர்த்தி அவங்க தான் எதிரணி. காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு தமாக பிறக்குது. பிறந்த உடனே கலைஞர் வந்து அந்த அதுக்கு ரஜினி ஆதரவு. ஸோ அதுக்கான ஒரு மாஸ் அப்பீல் கூடிருச்சு. உடனடியா என்ன ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி, அநேகமா அவரே தான் அந்த கேள்வியை சொல்லி கொடுத்திருப்பாரு. பாமகவுக்கு எத்தனை சீட் தருவீர்கள், இதான் கேள்விங்க. பாமக எண்ணிக்கையை சொல்லட்டும், நான் வந்து எனது எண்ணத்தை சொல்கிறேன் அவர் இதே வார்த்தையை சொன்னார். பாமக மறுநாள் 50 40 கேட்டாங்க. அப்படின்னா நண்பர்களாக சேர்ந்தோம் நண்பர்களாக பிரிவோன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. 2 பிரஸ் மீட்ல கூட்டணி ஓவர். அது வரைக்கும் பாமக கூடவே இருக்குங்க. ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்தினாங்க. பெரிய அளவுக்கான கூட்டணி போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இந்த முறை உறவை தொடரணும் முறிச்சுக்கணுங்கிற முடிவெல்லாம் இபிஎஸ் ஆல உறுதியா எடுத்துட முடியுமா? அதாவது நம்ம சம்மதிக்கவே முடியாத நிபந்தனைகள்னா கட்சியை காப்பாற்றணும் தான் எந்த தலைவரும் நினைப்பாங்க. பிஜேபிக்காக வந்து சம்மதிக்கவே முடியாத நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஓகே திரு எடப்பாடி உட்பட. ஓகே திரு ரகு, வேறு வழியே இல்லை அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்வதை தவிரன்னு முதல் சுற்றுல நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா அதுக்காக பாஜக சொல்ற எல்லா டிமாண்டுக்கும் 80 தொகுதிகள் 90 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணணும், டிடிவி அகாமடேட் பண்ணணும், சசிகலாவை அகாமடேட் பண்ணணும், இந்தந்த தொகுதிகள் வேணும், அந்த அழுத்தங்களுக்கும் திரு இபிஎஸ் இந்த முறை செவி சாய்ப்பாரா? டெஸ்பிரேஷன் கார்த்திகேயன். இது இந்த 2026 எலெக்ஷன் வந்து டூ ஆர் டை எலெக்ஷன். யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. எல்லா கட்சிகளையும் விட பிரஷர் அதிகமா இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி மேல, ஏடிஎம்கே மேல. இன்னைக்கு சைதை துரைசாமி தானே சொல்லியிருக்காரு, இந்த 2026 நீங்க ஒற்றுமையோட இந்த தேர்தலை சந்திக்கலைன்னா கட்சியே காலிங்கிற இதை அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அது வெரி கிளியர். தேர்தலோட எந்த கட்சியும் காலியாருது இல்லைங்க. எந்த கட்சியும் ஒரு தேர்தலோட காலியாருதே கிடையாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரெண்டான கட்சி. எல்லா கட்சியும் காலியாகாது ஒத்துக்கிறேன். இவங்க வந்து ஜெயலலிதா இருக்கும்போது 5 வருடம் எதிர்கட்சியா இருக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த டெம்பரமெண்டே இருந்தது, பொறுமை இருக்காது. எடப்பாடி தலைமையில ஏற்கனவே இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இப்ப அவருடைய ஜெல்லாகணும்ல, நீங்க கீழே தொண்டர்கள் ஜெல்லாகணும், பிரச்சனை இருக்கு. பாஜக இவ்வளவு அழுத்தம் கொடுத்து தொகுதிகள் கேட்கறாங்க, எண்ணிக்கை அதிகமா கேட்கறாங்கன்னா இயல்பாகவே தொண்டர்களுக்கு பாஜக 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போவோங்கிற எண்ணத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தி வீக்கெண்ட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். இது இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போட்டிருக்கலாம். இப்பவே இவர் வந்து இவ்வளோ பேசிட்டு பரஸ்பரம் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகள். இப்ப வந்து அண்ணாமலை இவங்களை பத்தி பேசினது, இவங்க அவங்கள பத்தி பேசினது எல்லாமே திருப்பி மக்கள் மறக்கவே இல்லை. அவ்வளோ பசுமையா மனசுல இருக்கிற போது நீங்க ஒற்றுமைக்கு வந்து திரும்பவும் சேர்றதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? பவர் தானே. திமுக தோற்கடிக்கணும்னா என்ன வேணா மக்கள் ஏத்துப்பாங்களா? இவங்க நினைக்கிறாங்க 5 வருஷம் திமுக ஆட்சியில இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும், எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்கன்னா இது பொருந்தா கூட்டணி. எங்க கூட்டணி வைக்க போற கட்சியில ஒரு தலைவரை தனியா சந்திக்கிறீங்க. அந்த தலைவர் வந்து அந்த கூட்டணி கட்சியுடைய பொதுச் செயலாளரோட முரண்பட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையன் எதுக்கு பார்க்கணும்? இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி முக்கியம், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை முக்கியம். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா அவரையே பார்க்கணும். நீங்க வந்து பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க. அந்த வேலையை பிஜேபி செய்யறாங்க. அதற்கு காரணம் ஏடிஎம்கே. நித்யானந்தம், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, அதற்காக நாங்க ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா அந்த கூட்டணி ஒரு இயல்பா இணக்கமான கூட்டணியாக இருக்கணும். பாஜக தன் தலைமை மீதான விமர்சனத்தை வைக்குது, தலைமையை மாற்ற முயற்சிக்குது, கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக லாபம் பார்க்குது, தொகுதிகள் எண்ணிக்கை இதில் அழுத்தம் கொடுக்குதுன்னா அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா? அந்த ஜெல் இருக்குமா? அதிமுக பாஜக இடையே லாபம் கொடுக்குமா தேர்தலில்?
இதில் வந்து இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து வந்தபோது போட்ட ட்வீட்டு எத்தனை எதிர்ப்புகள் அதிமுகவில் கிளப்பி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. ஏதாவது ஜெயக்குமார் இவங்க தான் அவர் பாவம் அவர் தான் பேசுவார். யார் முத்துசாமியா? ஏபி முனுசாமி. அவரே போயிட்டார். அவரே அங்கே போய் பேசிட்டு வந்தாரு. கள நிலவரம் அதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது எடப்பாடி அவர்கள் தலைமையில் சைன் ஆக முடியாது, வெற்றி பெற முடியாது என்பது ஷாம் சொன்னாரு. இல்ல, திரு அமித்ஷாவை சந்திக்க போன இபிஎஸ் கூட போன 6-7 தலைவர்கள் மட்டும் அதிமுக இல்ல அவங்க கிட்ட இருக்கிற 1 கோடி தொண்டர்களும் இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறது குறித்து நம்ம பேசுவோம். உங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் அழையுங்கள் என்று அவர் சொல்லி அப்புறம் தான் இவர்கள் கிளம்பி போனாங்க. புரியுதுங்களா? அப்ப அரசியல் அங்க பேசியிருக்கிறாங்க, அதனால தான் போனாங்க. என்ன அவசரம் சொன்னா, ஒரு ஆண்டு தான் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற மனமாச்சரியங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னா கொஞ்சம் முன்கூட்டியே அதற்கு போராட்டங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியல்ல. இப்போ எடப்பாடி அவர்கள் ஏன் வேண்டாம் என்ற எடப்பாடி மேல் தனிப்பட்ட முறையிலையா? இல்லை, எடப்பாடியினுடைய அணுகுமுறை மற்ற கட்சி தலைவர்களுக்கு சற்று ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பாஜக போன்ற கட்சி பெரிய இருக்குதுல்ல, பெரிய கட்சி பாஜக. அங்கே இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி வந்தா அதிமுக தலைமையில் கூட்டணி வேணும்னு சில பேர் கேட்கிறாங்க. அண்ணாமலை தவிர வேற யார திரு இபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு? திரு மோடி குறித்தோ திரு அமித்ஷா குறித்தோ அவர் எங்கேயும் விமர்சிக்கிறதே இல்லையே. இல்ல, அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா குறித்தும் திருமிகு ஜெயலலிதா குறித்தும் பேசினதுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு, விமர்சிச்சு பேசுறாரு. ஜெயலலிதா குறித்து அண்ணா குறித்தெல்லாம் தவறாக அண்ணாமலை பேசவில்லை. பல முறை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆங்கில ஏடு அவரிடத்துல இந்த சிறைக்கு சென்ற முதலமைச்சர்கள் என்ற ஒரு கேள்விகள் கேட்கின்ற பொழுது வரிசையாக சில முதலமைச்சர் லல்லு பிரசாத் உள்பட சொல்லும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் பெயரையும் சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதாவை அவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்று அவர் பெயரை மட்டும் சொல்லவில்லை. இது நாட்டு நடப்பு கேள்விகள் வரும். தலைமை கழகத்துல தீர்மானம் போட்டாங்க, அதிமுக தீர்மானம் போட்டாங்க அண்ணாமலைக்கு எதிரா. ஆமா, அதுல போடுவாங்க. புரிதல் அவ்வளவுதான். இவங்க ஒரு பத்திரிகையாளர் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிதானே ஆகணும். அப்படிதான் அண்ணாமலை சொன்னாரு தவிர ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எந்த குறையும் அவர் சொல்ல அப்படிப்பட்ட ஆளுமை எனக்கு வேண்டும்னு சொன்னார். ஓகே, அப்ப அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இணக்கமா தான் இருக்கும், ஓட் டிரான்ஸ்ஃபர் இணக்கமா தான் இருக்கும். இணக்கமா இருப்பதற்கு தடையாக இருப்பவர்களை அந்த கட்சியே ஓரம் கட்டிவிடும். இப்ப செங்கோட்டையனை பத்தி சொன்னாங்க. செங்கோட்டையனை பத்தி சொன்னாங்க. சரி, செங்கோட்டையன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, எதுக்கு டெல்லிக்கு போனாலும் கேட்டா திரும்ப நீங்க பேசுற எல்லா புள்ளியும் இபிஎஸ்ஐ நோக்கியே தான். இல்ல, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். செங்கோட்டையன் டெல்லிக்கு போனதா உங்களுக்கு யார் சொன்னாங்க? பத்திரிகைகள் தான் சொல்லியிருக்கு. ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது ஒரு புகைப்படமா இருக்கா? அமைச்சரை சந்திச்ச நிர்மலா சீதாராமன் எப்ப சந்திச்சா? நான் இப்ப வந்து நம்ம தலைப்பு என்னங்க, அமித்ஷாவை அவர் பார்த்தார். அது படம் போடக்கூடாதா? அமித்ஷா பார்க்கல இருங்க. அதனால இவர் வந்து அமித்ஷாவை பார்த்தாரு, பேசினாரு, அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் இல்ல, ஒற்றுமைன்றாங்கல்ல. இப்ப ஓபிஎஸ் சசிகலா சேர்த்து பாருங்க. ஓகே, இல்ல நீங்க சொல்றது நான் ஒரு பாதியில கட் பண்ணிடுவார். அவர் 2 தடவை இல்ல, நீங்க சொல்றது முக்கியமான புள்ளிதான். அதிமுக பாஜக செங்கோட்டையினவர்கள் அமைதி காக்கிறார் என்பதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில். இப்போ அதிமுக பாஜக வேண்டாதவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் செங்கோட்டையன் பேச மாட்டேங்கிறாரு? இப்ப இவங்க விரும்பினா அவர் பேசணும். ஆனால் செங்கோட்டையன் அமைதி காக்கிறார். பேசுவார் இல்ல, பேசுவார். பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேசுவாரு. சரி, நீங்க சில சமயங்களிலே கூர்மையான ஆயுதங்களை காட்டிலும் கூர்மையான சொற்களை காட்டிலும் வலிமையான ஆயுதம் அமைதி காத்தல். இல்ல, யாரு அமைதியா இருக்க சொல்லிருக்காங்கிறது முக்கியம் இல்லையா? சைலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் பேசுவோம் நம்ம. இல்ல, நீங்க சைலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல். நீங்க சொல்லியிருக்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தடையாக யாரும் இருந்தால், அது இபிஎஸ் ஆகவே இருந்தால் அவர்கள் அகற்றப்படுவார்கள் தான் நீங்க சொல்றதோட தொனி. திரு செந்தில், திரு நித்யானந்தம் சார் பேசுறதுல இருந்து கூட்டணி நிலைப்பாட்டில் பாஜக எந்த இடம் வரைக்கும் நோக்கி நகரும் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத தலைமையாக இருந்தாலும் கூட அதை நகர்த்துவதற்கு அவங்க வந்து
முயற்சி செய்வார்கள். ஏன்னா தொண்டர்கள் விரும்புறாங்க அதிமுக பாஜக கூட்டணி. திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணுங்கிறது மட்டும்தான் ஒற்றை இலக்கு அப்படின்னா அதிமுகவுக்கான வாய்ப்பு இந்த முறை. அதாவது வாடகைக்கு வீட்டை கொடுத்தா வீட்டு ஓனர்ட்டேருந்து வீட்டை மிரட்டி எழுதி வாங்குற மாதிரி இருக்குது சார் பேசுறது. நான் இப்படி சொல்கிறேன், அமித்ஷாவை மாற்றணும், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னா மாற்றிடுவீங்களா? ஜேபி நட்டாவை மாற்றணும், மாற்றிடுவீங்களா? ஏங்க 2021 தேர்தலில் தொடர் தோல்வியை கொடுக்கலங்க. 33 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அதிமுக. ஷாம் சார் சொன்னது ரைட். 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம் அடிச்சு ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கட்சி 33 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்குது. 33 விழுக்காடு ஓட்டு வாங்கிய ஒரு கட்சியினுடைய தலைவரை மாத்திரதா வேண்டாமாங்கிறத 2 விழுக்காடு ஓட்டு வாங்கிய ஒரு கட்சி முடிவு பண்ணுங்கிறது இருக்குல்ல. இந்த மேட்டிமைத்தனத்துக்கு பேர் என்ன? இந்த பெரியண்ணன் மனநிலைக்கு பேர் என்ன? இதுதான் பாஜகவுடைய புத்தி சிந்தனை. இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தயவுசெய்து புரிஞ்சுங்க ஐயா. நீங்க பேசும்போது நான் எங்கேயுமே குறிக்கல. கடைசி சுற்று தயவுசெய்து இல்லையா மன்னிக்கணும். கடைசி சுற்றியா எனக்கு நேரத்துக்கு அனுமதிச்சிருக்கேன். அனுமதி உண்டுன்னா பேச சுருக்கமா சொல்லுங்க. நீங்க போன சுற்று எனக்கு நேரம் தரல. நட்டா அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ நீக்க வேண்டும் என்று அதிமுக கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற வரை கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் எடப்பாடி. அப்படி எடுத்துக்கிட்டா 33% 2% சொன்னார். இவர் வந்து அவருக்கான நேரம் ரெண்டு விஷயம். அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது. என் தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்ய கூப்பிட்டோம், அவர் தோக்க போறாரு, அவருக்கு எதுக்கு நான் வரணும்னு கேட்ட அதிமுகவோடு மானமுள்ள எந்த பாஜக காரனும் கூட்டணி வைக்க மாட்டான் என்று சொன்னவர் அண்ணாமலை. இப்ப கூட்டணி வச்சீங்கன்னா மானமுள்ளன்னு ஒரு அர்த்தமா? அது அரசியல் அப்படித்தான் சார் இருக்கும். அதுக்குள்ள நான் போகிறோம்ல, அதனால அதுக்குள்ள போறோம். நான் இன்னொன்று கேட்கிறேன். சார் சொன்னாங்க திமுகவை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒற்றை இலக்கு. ஆப்வியஸ்லி பாஜகவுக்கு அதான் நிலைப்பாடா இருக்கும், அதிமுகவுக்கு அதான் நிலைப்பாடா இருக்கும். அதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் தான் எனக்கு புரியல. கொள்கை அடிப்படையில் அப்படின்னா சார் ஷாம் சார் சொன்ன கருத்து தான். திமுக ரெண்டும் இருமொழி கொள்கையில இப்ப வகுப்பாரிய சட்டத்துல நீங்க மற்ற எல்லாத்தையும் எடுத்துங்க, ஹிந்தி திணிப்பு எல்லாத்தையும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான். ரைட். அதுல சில இடத்துல அதிமுக சமரசம் செஞ்சது அப்படிங்கிறது அதிமுக மீடியான விமர்சனம். ஊழல்னு வைங்க, ஊழல்ல நீங்க தான் அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சீங்க. இதே பாஜக தான் குற்றச்சாட்டு வச்சது. இதே அண்ணாமலை சொன்னார் அஇஅதிமுக ஊழல் ஃபைல்ஸ் நான் வெளியிடுவேன்னு சொன்னார். அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாரு எஸ் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சார் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னாரு, அந்த ஆங்கில நாளேட்டினுடைய அந்த இன்டர்வியூ முழுக்க படிச்சேன், அப்படிலாம் கேள்வி கேட்கல. அண்ணாமலைகிட்ட போய் ஒரு 10 ABCDன்னு ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து சொல்லுங்கள் அதுன்னு IPS தேர்வா எழுதுறாரு அவரு. இந்தியாவில் ஊழல் வழக்கிற்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் யார்? இதை தெரியாம தான் அந்த ரிப்போர்ட் போறாங்களா? அப்படிலாம் எங்கேயும் கேள்வி கேட்கல. ஊழல் மலிந்திருக்கிறது என்று சொல்லின்ற பொழுது எப்படி சொல்றீங்க? எஸ் தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்திருக்கிறது ஜெனரலா சொல்றாரு. சொல்லிட்டு ஜெனரலா சொல்லுகின்ற பொழுது தன் வாதத்திற்கு வலு சேர்க்க சொல்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சரே இங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு தான் அஇஅதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ ஊழல்ல உங்களுக்கு அதிமுக மீது விமர்சனம் இருக்கிறது. கொள்கை அடிப்படையில் அஇஅதிமுக ஒரு திராவிட கட்சியினுடைய திராவிடியன் பார்ட்டியினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒரு திராவிட கட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டும் உங்களுக்கு அவங்க மீது இருக்குது. என்ன வித்தியாசம் உங்களுக்கு திமுக அதிமுக கண்டிங்க? திமுக ஒழிப்பதற்காகத்தான் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதும் அது ஓகே, நீங்க எதையும் கூட்டணி வச்சுக்கலாம், அது வேற. பட் அஇஅதிமுக மிரட்டி கூட்டணி வைக்கக்கூடிய இந்த போக்கு இருக்குது இல்ல, அவர் அழகா சொன்னார், அவரே ஒத்துக்கிட்டார் உண்மையை. நாங்க இங்க வரும்போது நீங்க ஆட்சியில இருந்தீங்க, அதனால நாங்க இங்க வந்து உங்களை சந்திச்சோம். இப்ப நீங்க ஆட்சியில இல்ல, அதனால நீ உங்களை அங்க கூப்பிட்டுக்கோன்னு பாருங்க. இதுதான் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கான அதிமுக தரப்பு ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தடுத்த அமர்வுகளையும் அவங்க கூப்பிடல, இவர் தான் போனார், அப்பாயின்மெண்ட் கேட்டு. ரெண்டு ஒண்ணுதான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான